அக்டோபர் 20 தி ஹிந்து பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் சைக்ளோன் செட் டு கிராஸ் கோர்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம சைக்ளோன் கிளாசிஃபிகேஷன் இருக்குல்ல, சைக்ளோனோட ஃபார்மேஷன் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். லோ ப்ரெஷராக இருக்கும், டிப்ரெஷனாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சைக்ளோனிக் ஸ்டாமாக ஃபார்ம் ஆகும், அப்புறம் சிவியர் சைக்ளோன் அண்ட் சூப்பர் சைக்ளோன். ஸோ இந்த ஆர்டர் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஐஎம்டிஸ் வந்து ரிப்போர்ட் அலர்ட்ஸ் விடுவாங்க, ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அலர்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் அது என்ன, ப்ரிப்பேர்னஸ்னா என்ன, எப்போ வந்து ஆக்ஷனில் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே கேட்டகரி விட்டுருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து யூபிஎஸ்சிலையும் கேட்ட கொஸ்டின், மெயின்ஸ் கொஸ்டின். ஸோ நம்மளுமே வந்து ஒரு ஐடியா இருக்கணும். அது ஐஎம்டினா ஐஎம்டியோட ஃபங்க்ஷனு, ஐஎம்டி எந்த எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும், இது எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இது ஃபேக்டில் அடுத்த அடுத்த டாபிக் வந்து எஸ்ஐஆர் 2.0. ஸோ இப்போ வந்து 12 ஸ்டேட்ஸ், அடுத்த 12 ஸ்டேட்ஸ் வந்து எஸ்ஐஆர் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு ஆர்டிக்கலும் இருக்குது. ஸோ எஸ்ஐஆர்னு பார்க்கும்போது இது எது மூலியமாக பண்ணணும்னா எலெக்ஷன் கமிஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஆர்டிகல் 324 கீழே இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் மட்டும் தான் பண்ண முடியும். அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 21 1950 அதில் தான் வந்து உங்களுக்கு பவர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெலவெண்டான ஃபேக்ட்ஸ் யூபிஎஸ்சியோட பார்த்து வச்சுக்கிறது நல்லது, மெயினாக ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஓகேவா? ஸோ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ஸ் முடிஞ்ச அளவு வந்து கன்ஃபைண்டாக ஒரு 11 to 12 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து வச்சுக்கோங்க. மெயின்ஸ் கொஸ்டினாகவும் கேட்கலாம், ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா அதுதான் பேஸ் ஒரு பீப்புளோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? செகண்ட் வந்து நிக்கோபார் ப்ராஜெக்ட் வில் பூஸ்ட் ட்ரேட் ஷா. ஸோ வந்து கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். அது என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ் பார்த்தோம், எக்கனாமிக் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் பேசியிருந்தாங்க இதுக்கு இன்னும் 2 days முன்னாடி ரிலேட்டிவ் இல்லை. ஸோ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோமா இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சவுத்தில் வந்து பார்த்தோன்னா, ஸோ நம்ம 10,000 to be evacuated water release from கோதாவரி canal. ஸோ இப்போ நம்ம டிசாஸ்டர்ன்றது இல்லாமல் இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர்னஸ் எவ்வளோ முக்கியன்றது ஒரு மெயினான இம்பாக்ட். ஸோ ப்ரிப்பரேஷன், அதாவது வந்து டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸாக இருக்கட்டும், டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் கொண்டு வரதுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரே டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் தான். ஸோ அது எந்த அளவு நம்ம பண்ணணும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக இதை பார்த்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துல. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே காங்கிரஸ் ரைஸ் கன்சர்ன் பிஎம் ஸ்ரீ. ஸோ பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்னா என்ன அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தமிழ்நாடுக்கு ஃபண்ட்ஸ் தரல அப்படின்னா நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம் பற்றி பார்க்கணும். ஓகேங்களா? அது என்னன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம், அதாவது 60-40 சென்ட்ரல் 60யும் ஸ்டேட் 40யும் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு வர ஸ்கீம். அது எதுக்காகனா ஸ்கூல் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ இது எந்த அளவுனா இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பீப்புள்ஸ் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, சைல்டு எஜுகேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்குறதுமே ஓகேங்களா? அடுத்த பேஜில் வந்து பார்த்தோம்னா டெவில் இன் டீடைல்ஸ். ஸோ இப்போ நம்ம எலெக்ஷன் கமிஷன் பற்றி பார்த்தோம். எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் ரிவிஷன் வந்து பீகாரில் பண்ணது எந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு நிறைய கான்சிக்வன்சஸ் ஏற்படுத்துச்சுன்னு பார்த்தோம். அங்கே நிறைய ஓட்டர்ஸ் மிஸ்கால்குலேட் ஆகிருக்குது, அனாமலிஸ் இருந்தது, எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ என்னன்னா இவங்க இந்த ஆர்டிகல் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா பூத் லெவல் ஏஜென்ட்ஸ். ஸோ பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸு. இப்போது ஒரு 3 ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பூத்தில் இருந்து 3 ஹவுஸ் போய் விசிட் பண்ணி அங்கே இருக்க டேட்டாஸ், அதாவது வந்து அங்கே இருக்காங்களா இல்லையா, மைக்ரேட் ஆயிருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே எடுக்கணும், ப்ராப்பராக எடுக்கணும். அப்படின்னு சொன்னால் தான் எஃபெக்டிவாக எலக்ட்ரல் ரூல் கொண்டு வர முடியும். இல்லைனா வந்து பீப்புளோட பார்ட்டிசிபேஷனும் இருக்காது, ப்ளஸ் வந்து அனாமலிஸ் நிறையா இப்போ பீகாரில் ரெஃப்ளெக்ட் ஆன மாதிரி அனாமலிஸ் ரெஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஜஸ்ட் பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸை திருப்பி ரெப்ளிகேட் பண்ணுறது இந்த ஆர்டிகல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நியூ சாப்டர். இது வந்து மோஸ்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் நியூஸ் தான், தேவையில்லை. அதுக்கு வந்து பிக் டேக் கண்டெம்ட் ஃபார் இந்தியன் பப்ளிக் ஹெல்த். ஸோ பப்ளிக் ஹெல்த்னு இருக்கா, இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக பப்ளிக் ஹெல்த் ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. இந்த மெயினாக கொரோனா டைமில் வந்து கொரோனா டைமாக இருக்கட்டும், மேஜிக் கியூர் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. ப்ளஸ் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கவுரின் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்டாக ஒரு பிக் டெக் ஃபேர்ம்ஸ்ன்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே எதுக்கு இல்லை பேன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து நம்ம ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமிடிஸ். ஓகேங்களா? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் DMRA ஆக்ட் 1954 கீழே இது எல்லாமே பேண்டு. எதுனா ஒரு ட்ரக் வந்து இந்த க்யூர் பண்ணும், இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீவர் இருக்குன்னா நீங்கள் டோலோ 6 சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அது வந்து ஸ்கேம், அது வந்து பண்ணக்கூடாது, அது வயலேஷன் டு ஆக்ட். ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ், அதாவது வந்து ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரி எந்த அளவு ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு இந்த ஆர்டிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு ஆர்டிகல் வச்சு இதை ஒரு இன்சிடென்ட் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. யூனியன் கார்பைட் இண்டஸ்ட்ரி, இது தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. ஏன்னா போபால் கேஸ் ட்ராஜடி 1984 இந்த இன்சிடென்ட் தெரியாமல் இருக்காது. அந்த இன்சிடென்ட் காரணமே அந்த யூனியன் கார்பைட் ஃபேக்ட்ரி தான். ஸோ அங்கே கேஸ் லீக் ஆகி அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இதோட கான்சிக்வன்சஸ் தான் அவ்வளோ பெரிய இன்சிடென்ட்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் வந்து போனது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இதுக்கு காரணம் என்ன, அங்கே இருந்த ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்ஸ் ஆக்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. இதே மாதிரி ஒரு விஷயம் தான் திருப்பி ரெப்ளிக் ஆச்சு. என்னன்னு பண்ணால் ப்ராஹிபிஷன் ஆஃப் செக்ஸ் செலெக்ஷன் ஆக்ட். அதாவது ஃபியூட்டஸில் இருக்கும் போதே அந்த குழந்தையோட என்ன ஜெண்டர்னு சொல்கிறது,
ஸோ இதுவுமே வந்து ஒரு கம்பெனி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக இல்லை நீங்கள் வந்து இதை பண்ணக்கூடாது எங்கிட்ட அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது இந்தியாவோட ஒரு லா வந்து எந்த அளவு ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக ஒரு பிக் டெக் ஃபார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ யூஎஸ் வந்து இந்த மாதிரி விஷயம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அங்கே வந்து கேஸ் ட்ராஜடி மாதிரி பெருசாக வந்து இப்போ ரீசெண்டாக பாஸ்ட் ஒரு 5 to 6 டிகேட்ஸ் எதுவுமே பெருசாக இன்சிடென்ட்ஸ் இல்லை. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது, ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி கொரோனாவில் இருந்தும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி எந்த ஒரு மெடிசனல் க்யூருமே வந்து மேஜிக் க்யூராவோ எதுவுமே அதுமாதிரி ப்ரொமோட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் கவ்யூரைன் வந்து கேன்சர் க்யூர் பண்ணும், டர்மஸை க்யூர் பண்ணும், இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஆனால் இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. இந்த பிக் டெக் ஃபர்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டரி பிளாட்ஃபார்மு, எங்களை வந்து நீங்கள் இது கிளைம் பண்ண முடியாது, யூசர் என்ன போஸ்ட் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே தான் பாயிண்ட்டு. இவன் தான் காசு வாங்கிட்டு பப்ளிஷே பண்ணுறான். அப்போ எப்படி உனக்கு யூசரை பற்றி தெரியாமல் இருக்கும்? அப்போ உங்களுக்கு யூசரை பற்றியும் தெரியும், எல்லாரை பற்றியும் தெரியும். அப்போது அதை மேனேஜ் பண்ணுறது உங்களோட ப்ராப்ளம், நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆர்குமெண்ட். ஓகேவா? ஸோ இதுவுமே நல்லா கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம அவங்க சொல்கிற இன்டர்மீடியேட்ன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி எல்லா டைப் ஆஃப் வயலேஷன் எக்ஸப்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. பட் ஆனால் அந்த பாயிண்ட் வந்து வயலேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லாமல் அவங்க வந்து இந்த வயலேட்டை எந்தளவு லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு தான். ஸோ காசு வாங்கி தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் எந்த பிக் டெக் ஃபோன்மே பண்ணுறதில்ல. யூடியூபாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், எல்லாரும் காசு வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. அப்போ காசு வாங்குறான்னா அவனோட பேங்க் டீட்டெயில்ஸையும் உனக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது எந்த அளவு வந்து பிக் டெக் ஃபோன்ஸ் அக்கௌண்டபிளாக இருக்கணுன்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக வருது. ஆனால் இதே மாதிரி இன்சிடென்ட்ஸ் டெவலப்டு நேஷன்ஸில் வர மாட்டேங்குது. அப்போ இந்தியா அந்தளவு ஸ்ட்ரிஞ்சன்ட் ரோபஸ்ட் லாஸ் கொண்டு வரணும் அப்படின்றது இந்த ஆர்குமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து a start for நார்த் சவுத் கார்பன் மார்க்கெட் கோஆப்ரேஷன். ஸோ நார்த் சவுத் கார்பன் மார்க்கெட் இப்போ என்னன்னா இந்தியாவோட கார்பன் மார்க்கெட்டு ப்ளஸ் வந்து கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். ஓகேங்களா? அதாவது யூரோப்பியன் யூனியனோடது. ஸோ இந்தியன் கார்பன் மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃபேன்ட் ஸ்டேஜில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் மாதிரி அதுவும் யூரோப்பியன் யூனியன் மாதிரி கண்ட்ரீஸ்லாம் கிட்டத்தட்ட 2 to 3 டிகேட்ஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எந்தளவு அப்போ குவாலிட்டி அதில் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, எந்தளவு வந்து ரோபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்தியா வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை. அப்போ என்னன்னா இந்தியாவோட கார்பன் மார்க்கெட்ஸ், அதாவது கார்பன் வேல்யூஸே வந்து செகண்டரியாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க அங்கே. ஸோ அப்போ என்னன்னா எஃபிஷியண்டாக கார்பன் மார்க்கெட் கொண்டு வரணும்னா இந்தியா வந்து இன்னும் அக்கௌண்டபிளாக இருக்கும். அதே மாதிரி டெவலப் நேஷன்ஸுமே சரி ரொம்ப லெஜிபிள்ஸாக கொண்டு வரணும். இப்போ வந்து அவங்களுக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து எந்தளவு வந்து எந்த விஷயத்தெலாம் கட் ஷார்ட் பண்ணால் அவங்களுக்கு கார்பன் எமிஷன்ஸை குறைக்க முடியும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு கோஆப்ரேஷனாக கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து இந்த சிபிஏஎம்ன்றது ரொம்ப அகேன்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவுமே வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவே இருக்கும், ஸ்டாண்ட்ஸ் மாற்றி மாற்றி எடுக்கிறது. ஆனால் டைனமிக் குளோபல் ஆர்டரில் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறது மேட்ரு இல்லை, கடைசியில் சர்வே ஆகிறது தான் மேட்ரு. ஸோ இப்போ இந்தியாவோட பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ இந்த மெக்கானிசம் உள்ளே வந்துச்சுன்னா 2070 நெட் ஜீரோ அப்படின்றது வந்து பாசிபிலிட்டியாக ஈஸியாக தெரியும் இந்தியாவுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்குமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சிபேம்ன்றதையும் இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் கார்பன் மார்க்கெட்ன்றதையும் இன்டெகிரேட் பண்ணுறது ஒரு வே ஃபார்வர்டான மூவ். பட் அந்த எந்த அளவு எஃபிஷியண்டாக கொண்டு வந்தால் தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும், தவிர பேப்பர்லேயே இருந்தால் அதோட ஸ்பிரிட் வந்து லூஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரேஸ் ஃபார் குளோபல் லீடர்ஷிப் இன் சயின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆர்என்டியோட கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்தியாவுமே இந்த டைம் ஆர்என்டியோட கான்ட்ரிபியூஷன் லாஸ்ட் ரிசர்ச் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் பார்த்துருந்தோம் நம்ம. ஸோ அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்றது இப்போ ட்ரம்போட அஜெண்டாவாக இருக்குது. அந்த அஜெண்டா என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்என்டி மாதிரி விஷயத்துலையுமே வந்து ஃபண்ட்ஸை கட் ஷார்ட் பண்ணுறது. ஸோ ஃபண்ட்ஸை கட் ஷார்ட் பண்ண என்ன ஆகும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆல்ரெடி கம்மியாகும். பட் ஆனால் எந்த மாதிரி ஒரு கண்ட்ரி, யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட நோபல் ப்ரைஸ் கூட எடுத்திருக்காங்க, எம்ஆர்என்ஏ வேக்சினுக்கு நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே என்னென்னா ஒரு கண்ட்ரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணால் அது ஒரு ஹோல் குளோபியே வந்து எந்த அளவு வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆகிறது தான் மேட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து யூஎஸ் வந்து பேக் போகுது. யூஎஸ் வந்து அவங்க கிட்டத்தட்ட 30 to 50% ஆஃப் ஒரு பார்ட்னர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கம்மி பண்ணுறாங்க, ஆர்என்டியில் கம்மி பண்ணுறாங்க. அப்போ இந்த கேப்பை யார் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சைனா ஃபில்அப் பண்ணுறாங்க. சைனா இன்னும் எஃபிஷியண்டாக மெடிசன்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறது, ஏஐ, மிஷின் லேர்னிங், குவாண்டம் டெக்னாலஜி, இது எல்லாத்தையுமே அவங்க வந்து பெட்டராக பண்ணிட்டு இருக்காங்க. சைனாட்டும் இருக்காங்க. ஈவன் வந்து டாப் 8 யூனிவர்சிட்டிஸில் சைனாவோட யூனிவர்சிட்டி டாப்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஆர்என்டின்றது இம்பார்ட்டன்ஸும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்என்டின்றது பேசிக்காக ஓகே, பட் மெயின் பெர்ஸ்பெக்டிவில் பாயிண்ட்ஸே இருக்காத ஒரு விஷயம் ஆர்என்டியில் பார்த்தோன்னா. ஸோ ஜென்ரலாக என்னென்ன நம்ம இந்தியா எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, மற்ற கண்ட்ரிஸ் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஜிடிபி லெவல்ன்றது ஒரு ஐடியா வச்சுக்கிறது பெட்டர். ஓகேவா? அவ்வளோ இந்த ஆர்டிகல் வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 8ல் வந்து இந்தியன் மெரிடைம் குளோபல் ட்ரேட். ஸோ கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், இந்த ப்ராஜெக்ட் பற்றி இதோட கான்சிக்வன்ஸை பார்த்துருந்தோம். இப்போ என்னன்னா இப்போ இந்தியா வந்து
16% ஆஃப் லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து காஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற கண்டிஷன் இருக்கு. இப்போ சைனா வந்து 8% தான் லாஜிஸ்டிக் காஸ்ட். அதாவது வந்து ஒரு ரூ. 100 பொருளை மூவ் பண்றதுக்கு ரூ. 8 தான் வந்து லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் பண்ணுது. டிராவல் ஏதாவது ரோட்வேஸா இருக்கட்டும், ரயில்வேஸா இருக்கட்டும், மெரடைம்ல இருக்கட்டும், எதுலையுமே. ஸோ இந்த காஸ்ட் வந்து கம்மி பண்ணும். அதாவது கிட்டத்தட்ட டபுள் த டைம்ஸ் இந்தியாவோட காஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை கம்மி பண்ணணுன்றது ஒரு கன்சர்னா சொல்றாங்க. பிளஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவு ஃபீசிபிலிட்டின்னு நம்ம ஒரு ஆர்டிகல்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அந்த வீடியோ 2 டேஸ் முன்னாடி வந்த இதுல இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்தியா வந்து வெல்கம்ஸ் காசா பீஸ் பிளான். ஸோ இந்தியா காசா பீஸ் பிளான் வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபர்தராக வரும் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தோம்னா எஸ்சி ரேப் ஸ்டேட்ஸ் ஃபார் நோ ஆக்ஷன் ஆன் இட்ஸ் ஆர்டர் ஆன் ஸ்டே டாக்ஸ். ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு அவன் எஸ்சி கொடுத்த டேரக்ஷன்ஸ் எதுவுமே வந்து எதுவும் இந்த ஸ்டெட்ஸுமே வந்து எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதில் இன்னும் லகுனேஸ் இருக்குது. அதை வந்து எஃபெக்டாக கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அகைன் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ், அதுக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் வே ஃபார்வர்ட் பார்த்தோம். எல்லாமே வந்து ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஒரு ஆர்டிகல் ரீட் பண்ணிக்கோங்க. கம்பிலேஷன்ஸ் ஏதாவது இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஸோ என்டிஎம்ஏ ஆக்ட், அதாவது என்டிஎம் டீம்ஸ் கிரவுண்ட் ஸ்கூல் க்ளோஸ் இன் ஒடிஷா. ஸோ என்டிஆர்எஃப்னா என்ன, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எந்த ஆக்டில் வந்தாங்க, எப்போ கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி பேசிக் ஃபிலிம் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து அப்படியே கீழே வந்து பார்த்தோம்னா மீடியா லிட்ரஸி இன் ஸ்கூல் கேன் ஹெல்ப் ஃபைட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் கீழே இருக்குது. அப்படியே ரெண்டு டிஜிட்டல் அரெஸ்ட்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் ஸ்கேம் எல்லாமே சொல்கிறாங்களா, ஏசி மூவ் பண்ணுறது எல்லாமே, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே இன்ஃபர்மேஷன் தான். ஒரு பீப்புளுக்கு போகிற ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிற அளவு கூட அவேர்னஸ் இல்லாமல் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ எந்த அளவு நம்ம வந்து சிங்கண்டாக இருக்கணும். அப்போ வந்து ஸ்கூல்ல இருந்தே வந்து எது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், எது வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஒன்றும் இல்லை, ரேஷனல் திங்கிங். கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்கா, கவர்மெண்ட் டேட்டாஸ் இருக்கா, இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த ரிப்போர்ட், அந்த அந்த ஒரு விஷயம் வந்து ஃபேக்கா உண்மையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, பில்லர்ஸை தாண்டிட்டு இப்போ வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்னா பில்லர்ஸ், அதாவது வந்து போலீஸ் கிட்ட போகாம அதை விட்டுட்டு வந்து போஸ்ட் போடுறதுலையுமே டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றதுலையுமே கிடையாது. போலீஸ் கிட்ட போனாதான் அதுக்கான மெயினான ஒரு ரோலே கிடைக்கும். எதுக்குன்னா வந்து இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்றதுக்கு. அப்பதான் கவர்மெண்ட் பாலிசியுமே பூட்டப் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயத்துல. ஸோ வந்து அப்போ எஃபிஷியண்டாக டேக்கும் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து அவாய்டும் பண்ண முடியும் நம்மளால. ஓகேவா? இதுவுமே வந்து டிஜிட்டல் மீடியா இன்டர்மீடியட்ஸ் தான் கடைசியில் வந்து நிற்பாங்க, பிக் டெக் ஃபர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சிஐசி, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பற்றி. ஸோ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, இப்போ வந்து அங்கே வேக்கன்ட் இருக்கு, அதை ஃபில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்னன்னா சிஐசினா என்ன, ஆர்டிஐ ஆக்டில் கொண்டு வந்தாங்க. 2004 ஃபர்ஸ்ட் ஆக்டும், இப்போ 2019 வந்து செகண்ட் அமெண்ட்மெண்ட்லையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2004 கொண்டு வந்த ப்ரொவிஷன்ஸை 2019 நிறைய சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நிறைய அதாவது கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட்ஸ் நிறைய உள்ள வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பிலிம்ஸ் ஃபெஸ்டிவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 12 வேர்ல்ட் நியூஸில் வந்து பார்த்தோம்னா குவாட் சமிட். ஸோ ஜாப்பனீஸ் பிஎம் தகைச்சி ஃபேஸஸ் ஹர் ஃபர்ஸ்ட் பிக் டிப்ளமேட்டிக் டெஸ்ட். ஸோ இப்போ குவாட் சமிட் அப்படின்னு இருக்குல்ல, குவாட் சமிட்டோட இம்பார்ட்டன்ஸ், குவாட் சமிட் இந்தியா மெம்பரா இல்லையா, இப்போ இந்தியா நியூ டெல்லியில் நடக்கிறதா இருக்கு. ஸோ அப்போ அதோட ஃபேக்டர்ஸ் அது எந்த அளவு இம்பார்ட்டன்ட்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும். இன்டர்நேஷனல் ரிலேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அது. இந்த குவாடு, ஏஷியானு, அதுக்கப்புறம் பிம்ஸ்டெக், இந்த மாதிரி எல்லா ஆர்கனைசேஷனுமே யார் யார் மெம்பர்ஸ், இந்தியா மெம்பரா இல்லையான்றதுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான ஃபேக்ட். ஓகேங்களா? அப்போ ப்ரிலிம்ஸ் இந்த ரெகுலராக கேட்குற ஒரு கொஸ்டின் இது. எல்லா 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். என்ன டாபிக்னா இந்த பிம்ஸ்டெக், சார்க், இல்லை இந்தியா மெம்பரா இல்லையா, இல்லை வேற குரூப்ல இந்தியா மெம்பரா இல்லையா, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே மேத்ஸ் ஃபாலோயிங்ல கேட்டு நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நேஷனல் பயோடைவர்சிட்டி இடத்துன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, இது எப்பவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹேண்டியா இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துட்டாலே போதும், நம்மளுக்கு ஏதோ ஒரு கிராஸ் இருந்துட்டே இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம்னா பயோடைவர்சிட்டி ஆக்ட் இருக்குல்ல, 2002 கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்ட் மூலயமா ஃபார்ம் பண்ணது தான் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கு, இந்த மாதிரி பேசிக் ஃபேக்ட்ஸ் வந்து ரெகுலராக சும்மா நியூஸை வைண்ட் அப் பண்ணுறது தான் நம்ம ஃபிலிம்ஸில் வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃபேக்டை வந்து ஃபேக்டாக படிச்சோம்னா ஞாபகம் இருக்காது. இது வந்து ஒரு நியூஸாக படிக்கும் போது ஒரு ஏதோ ஒரு ஸ்டான்ஸை கூட நம்மளுக்கு வந்து கிராஸ் ஓவர் ஆகும், பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஃபிலிம்ஸில் ஈவன் 1 மார்க் கூட மார்க் தான்மா. ஓகேவா? ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லேயே எதுவும் பெருசாக இல்லை. அவ்வளோதான் இன்னைக்கு. தேங்க்யூ.